10th புக்கில் இருக்கிற ஹிஸ்ட்ரியில், அதாவது ஐஎன்எம்மில் 8th லெசனில் செகண்ட் ஆஃப் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொது உடைமை, அதாவது சோஷியலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த கட்சி வந்து அதாவது இது இயக்கம் மூலமாக கட்சிகளாக மாற்றம் பெற்றுச்சு பின்னாடி காலத்தில். ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த சோஷியலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது எங்கே அப்படின்னா, இங்கே பாருங்கள், உஸ்பெகிஸ்தான் இதில் தான் வந்து தாஷ்கண்ட் அப்படிங்கிற இடத்துல முதல்ல நிறுவப்பட்டுச்சு. எப்போது 1917 ரஷ்ய புரட்சியால் ஈர்க்கப்பட்ட ஒரு பொது உடைமை கட்சி தான் இது, புரியுதா? அப்போ 1920 மாதம் 20வது வருஷத்தில் அக்டோபர் மாதம் உஸ்பெகிஸ்தானில் இருக்கிற தாஷ்கண்டில் தான் நிறுவப்பட்டுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதாவது எப்போ வந்து முதல்ல கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் உருவாச்சு அண்ட் எங்கே உருவாச்சு அப்படின்னா 1920 அக்டோபர் மாதம் உஸ்பெகிஸ்தானில் இருக்கக்கூடிய தாஷ்கண்ட் அப்படிங்கிற இடத்துல உருவாயிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது உருவாகிறதுக்கு முக்கிய ரீசன் என்ன அப்படின்னா 1917 ஏற்பட்ட ரஷ்ய புரட்சி தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. இதை நிறுவுறதுக்கு இந்தியாவிலேருந்து சில நபர்கள் வந்து காரணமாக இருந்திருக்காங்க அப்படின்னா அது எம்என் ராய், அப்பானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா, இவங்க 3 பேர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 1920களில் அடுத்தடுத்த வழக்குகளை தொடுத்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் அடக்குவதற்கு இந்தியாவில் இருந்த ஆங்கிலேய அரசு பல்வேறு முயற்சிகள், இதை வந்து அடக்கணும்னு பல வகையான முயற்சிகளையும் பிரிட்டிஷ்காரங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எம்என் ராய், எஸ்ஏ டாங்கே, முசாஃபர் அகமது, எம் சிங்காரவேலர், இவங்க வந்து அந்த கைது பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த போராட்டத்தின் காலகட்டத்தில் கைது பண்ணியிருக்காங்க. 1924 கான்பூர் சதித்திட்ட வழக்குலையும் இவங்களாம் விசாரிச்சிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, சின்னதாக இங்கே கொடுத்துருப்பாங்க. பட் நியூ 12th புக்கில் ஹிஸ்ட்ரியில் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. கான்பூர் சதி வழக்குனா என்ன அப்படின்னு அங்கே பார்க்கலாம். சரி, இந்தியாவில் எப்போ உருவாச்சு கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னா, இங்கே பாருங்கள், 1925 1925 கான்பூரில் அகில இந்திய பொது உடைமை மாநாடு அப்படின்னு ஒன்று நடக்குது, புரியுதா? ஆக்சுவலி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கம்யூனிஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறோன்னா அது சிங்காரவேலர் தான், ஓகேவா? அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிங்காரவேலர் அவருடைய தினம் கூட வரப்போகுது இல்லையா, மே 1 1923 அவர் தான் அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். மே 1 அப்படிங்கிறத உழைப்பாளர் தினமாக கொண்டாடணும் அப்படிங்கிறத அவர் தான் அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். அதனால் அந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியணும். அடுத்து இந்திய மண்ணில் பொது உடைமை கட்சியை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வழிவகுத்தது எது அப்படின்னா 1925 கான்பூரில் அகில இந்திய பொது உடைமை மாநாடு நடந்துச்சு. அதில் சிங்காரவேலர் வந்து ஒரு உரை வந்து தொடங்கி வைக்கிறாரு. அது அந்த பீரியடில் தான் வந்து கம்யூனிசம்கான ஒரு அடித்தளம் அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் மூலமாக புதிதாக ஒரு கட்சியும் உருவாயிருக்கு, அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி. 1928 ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்கோங்க. 1928 தான் அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஒத்துழையாமை இயக்கம் 1922 காந்தி வந்து திருப்பி எடுத்துக்கிறார். வேணான்னு ஏன் சௌரி சௌரால அந்த 22 போலீஸ் ஆஃபீஸர்ஸை வந்து ஸ்டேஷன்லேயே வச்சு எரிச்சிட்டாங்க. அவர் என்ன நினச்சார், காந்தி இது வந்து சத்தியாகிரகமாக தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பார். ஆனால் அது நடக்க முடியாமல் போனதுனால அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து திரும்ப வாங்கியிருப்பார் காந்தி. அப்போ வாபஸ் வாங்கினோடனே அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த டைமில் தான் என்ன ஆகுது அப்படின்னா 1924 இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் அப்படின்னு ஒன்று கான்பூரில் உருவாக்குறாங்க. இப்போ வந்து ஒத்துழையாமை இயக்கம் வந்து நிறுத்திட்டாங்க, காந்தி ஜெயிலுக்கு போயிட்டாரு. அடுத்து வந்து பிரிட்டிஷ்காரங்க இந்துக்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகே, அதாவது இந்துஸ்தான் ரிப்பப்ளிக் ஆர்மி அப்படின்னு ஒன்று எங்கே ஓப்பன் பண்ணாங்கன்னா கான்பூரில் ஓப்பன் பண்ணாங்க. எந்த வருஷம்னா 1924 உருவாக்கியிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு மைண்டில் பர்ஃபெக்டாக தெரியணும். கான்பூரில் இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் அப்படிங்கிறது உருவாக்குனாங்க 1924. அதுக்கடுத்து காக்கோரிங்கில் ஒரு ரயிலில் வந்து கொள்ளையடிச்சாங்க, பணம் ஏற்றிட்டு போனால் ஒரு ரயிலை வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. அது எப்போ நடந்துச்சுன்னா 1925 யாருன்னா ராம் பிரசாத் பிஸ்மில், அஷ்பாக் உல்லா கான், அடுத்து வந்து இவங்க 2 பேரை மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நமக்கு. பட் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க லக்னோக்கு பக்கத்தில் காக்கோரி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, உத்தரப்பிரதேஷோட லக்னோக்கு பக்கத்தில் காக்கோரிங்கிற ஒரு கிராமத்தில் அரசோட பணத்தை கொண்டு சென்ற ஒரு ரயில் வண்டியை நிறுத்தி கொள்ளையடிச்சிருக்காங்க இவங்க எல்லாரும். ராம் பிரசாத் பிஸ்மில், அஷ்பாக் உல்லா கான் இவங்க எல்லாரும் 1925 கொள்ளையடிச்சிருக்காங்க. இவங்க காக்கோரி சதி வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது ப்ரீவியஸ் இயர் கொஷின். இப்போ 2024 இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க, காக்கோரி சதி வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் யார் யார் அப்படிங்கிற மாதிரி.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 பேரை கைது பண்ணி 4 பேருக்கும் மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. மீதி சில நபர்களுக்கு வந்து சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, பஞ்சாபில் வந்து பார்த்திங்கன்னா பகத்சிங், சுகதேவ், அடுத்து வந்து அவங்களோட தோழர்கள் இந்துஸ்தான் குடியரசு இராணுவத்தை திரும்பவும் உருவாக்குறாங்க. அதாவது செகண்ட் டைம் வந்து உருவாக்குறாங்க. அதில் யாருன்னா பகத்சிங், சுகதேவ் இவங்களும் இவங்களோட தோழர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து உருவாக்குறாங்க. இப்போ என்ன அப்படின்னா அதுக்கு நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இவங்க பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா அந்த இந்துஸ்தான் குடியரசு இராணுவத்துக்கு வந்து நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா 1928 வருஷத்தில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னது, இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் அப்படிங்கிறத இந்துஸ்தான் பொது உடைமைவாத குடியரசு அப்படின்னு பேர் மாற்றுறாங்க. இந்துஸ்தான் பொது உடைமைவாத குடியரசுன்னு 1928 நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு போராட்டம் நடந்துச்சு இல்லையா, அந்த போலீஸையெல்லாம் அடித்து கொண்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா இல்லையா, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு எரிச்சு கொண்டிருப்பாங்கன்னு சொன்னா இல்லையா, அந்த போராட்டத்தப்போ லாலா லஜ்பதி ராயோட உயிரிழப்பு வந்து நடந்திருக்கும். அதனால் அவர் உயிரிழக்கிறதுக்கு காரணமாக இருந்த சாண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் போலீஸ் ஆஃபீஸர் அவரையும் வந்து கொலை பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா இதே நபர்கள் தான், இந்த பகத்சிங், சுகதேவ், இவங்களோட கூட்டமைப்பில் இருக்கிற நபர்கள் தான் வந்து இவர் லாலா லஜ்பதி ராயை கொலை செய்வதற்கு காரணமாக இருந்த, அவரோட உயிரிழப்பு காரணமாக இருந்த போலீஸ் ஆஃபீஸரான சாண்டர்ஸுங்கிறவரை படுகொலை பண்ணியிருக்காங்க. 1929 மத்திய சட்டப்பேரவையில், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பார்லிமெண்ட் நடந்துட்டு இருக்கிறப்போ அதில் வந்து ஒரு புகை குண்டு ஒன்றுத்த பகத்சிங்கும் பிகே தத்தும் வீசியிருக்காங்க. பகத்சிங் அடுத்து வந்து பிகே தத், இவங்க 2 பேரும் வீசிட்டு இன்குலாப் ஜிந்தாபாத் பாட்டாளி வர்க்கம் வாழ்க இந்த 2 முழக்கங்களையும் எழுப்பிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இன்குலாப் ஜிந்தாபாத் பாட்டாளி வர்க்கம் வாழ்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன்ஸ் இது எல்லாமே. அடுத்து ராஜகுரு, பகத்சிங் இவங்க 2 பேரையுமே வந்து என்ன பண்ணுறாங்க, கைது பண்ணிடுறாங்க. ராஜகுரு, பகத்சிங் 2 பேரையும் கைது செஞ்சு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. பகத்சிங்குடைய அசாத்தியமான துணிச்சல் இந்தியா முழுக்க வாழ்ந்த இளைஞர்களோட கவனத்தை ஈர்த்தது அப்படின்னும், அடுத்தது அவர் இந்தியா முழுக்க பிரபலம் அடைகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து பிற்காலத்தில் தூக்கில் போட்டுருவாங்க. 1931 அந்த டைமில் வந்து தூக்கில் போட்டுருவாங்க. அதுக்கடுத்து இன்னொருத்தரை பற்றி சொல்கிறாங்க, சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதல். சூர்யா சென், அதாவது ஒரு விமனும் கூட இதில் இருப்பாங்க. சிட்டகாங் ஆயுத கிடங்கை வந்து தாக்குதல் நடத்தினது யார் அப்படின்னா சூர்யா சென் மெயினாக. இவர் எப்போ அப்படின்னா 1930 ஏப்ரல் மாதம் வந்து அந்த தாக்குதல் நடத்துகிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1933 வரைக்கும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த வருஷம் தான் வந்து இவரை கைது பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு 1934 இவரை வந்து தூக்கில் போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க சூர்யா சென் அப்படிங்கிறார். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியர்கள் பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக. அவங்களுக்கு தேவை பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான். அடுத்து இடதுசாரி இயக்கங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இருந்திருக்கு அந்த பீரியடில், இப்பயுமே தான் இருக்குது. உலகம் முழுக்க நிலவிய பொருளாதார மந்த நிலை உருவாக்கிய, அதாவது 1930 காலகட்டம், அந்த டைமில் தான் இந்தியாவுடைய பொது உடைமை கட்சி அப்படிங்கிறது வலுப்பெற்றது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பொருட்கள் வந்து வேளாண் பொருட்களோட விலைகள் எல்லாம் சரிவு ஏற்படுது. அந்த டைமில் எல்லாருக்குமே வந்து பற்றாக்குறை ஏற்படுது, பணப்பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை. அந்த இடத்துல தான் பிரச்சனைகள் வந்து அதிகமாக எல்லாம் ஆரம்பிக்குது. அந்த டைமில் அதை வந்து சரி பண்ணவங்க தான் இந்த இடதுசாரிகள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. புழக்கத்தில் இருந்த பணம் எல்லாம் திரும்ப பெறுவது, வளர்ச்சி பணிகளுக்கான பணியாளர் எண்ணிக்கை, செலவுகள் குறைக்கிறது, இதெல்லாம் கவர்மெண்ட்டோட நடவடிக்கையாக இருந்துச்சு. இதனால் என்னாச்சு அப்படின்னா மக்கள் வந்து ரொம்ப கொடுமையான நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பிரச்சனையான காலகட்டம் தான் 1930 ஒரு 35 வரைக்குமான காலகட்டம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கட்சியை பற்றி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 1934 ஜெயபிரகாஷ் நாராயணன், அடுத்து வந்து ஆச்சாரிய நரேந்திர தேவ், மினு மசானி இவங்களோட முயற்சியால் காங்கிரஸ் பொது உடைமை கட்சி அப்படின்னு ஒன்று உருவாச்சு. கேட்கலாம், காங்கிரஸோடைய பொது உடைமை கட்சி எப்போ உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. காங்கிரஸ் சோஷியலிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, சிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். சிஎஸ்பி காங்கிரஸ் சோஷியலிஸ்ட் பார்ட்டி 1934 உருவாயிருக்கும். தேசியவாதம்னா தன்னுடைய பொது உடைமைக்கான பாதை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க இவங்க. அதுக்கடுத்து காந்தி ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாரு. இந்த பாக்ஸ் வந்து மேபி கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம், அதனால் இந்த பாக்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு சிலர் அதிகாரத்துக்கு வர்றதுனால உண்மையான சுதந்திரம் கிடைச்சிரும் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அதாவது ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போது நிர்வாகத்தினர் எதிர்க்கக்கூடிய திறன் அனைவரும் பெற செய்வதே சுயராஜ்யம் அப்படின்னு சுயராஜ்யத்துக்கு எக்ஸ்பேன்ஷன் வந்து கொடுத்துருப்பார். அடுத்து 1935 இந்திய அரசு சட்டத்தின் கீழ் அமைந்த காங்கிரஸ் அமைச்சகங்கள். இதில் பெருசாக ஒன்றும் கேள்வி வராது, அதனால் டேரெக்டாக நம்ம கீழே போயிடலாம். இந்த கண்டென்ட்லாம் ரொம்ப முக்கியம்.
என்ன அப்படின்னா காங்கிரஸ் அமைச்சரவைகளும் அவற்றின் பணியும். 1937 தேர்தலுக்கு அறிவிக்கப்பட்டுச்சு. 1935 ஆண்டோட இந்திய அரசு சட்டம், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் வந்து கூட்டுறவு கூட்டாட்சி உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபெடரலிசம் இந்தியாவில் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது இந்த 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் தான் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கணும். அதுக்கடுத்து 1937 எலெக்ஷனில் தான் வந்து காங்கிரஸ் அப்படிங்கிறவங்க எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு அதுக்கப்புறம் உள்ளே வராங்க. 1939 2ஆம் உலகப் போர் வந்து உருவாகுது. அந்த டைமில் வந்து காங்கிரஸ் அமைச்சரவை யாரையுமே ஆலோசிக்காமல் கூட்டணி படைகள் சார்பாக இந்தியாவும் போரில் இருக்குது அப்படிங்கிறத காலனி வந்து அதாவது கம்பெனி அறிவித்ததுனால எல்லாரும் கடுப்பாக என்ன பண்ணிட்டாங்க, காங்கிரஸ்காரங்க எல்லாரும் பதவி விலகிட்டாங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து முகமது அலி ஜின்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1940 முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறார். ஆல்ரெடி பல பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்தியாவில். இந்த டைமில் இவர் எங்களுக்கு தனி நாடு கோரிக்கை வேணும்னு கேட்குறார். பட் ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இவர் 2 கோரிக்கையை கேட்டிருப்பாரு, அது எதையுமே வந்து நிறைவேற்ற மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அவர் கடுப்பாகி எனக்கு தனி நாடே கொடுங்க, வேறு எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். சேம் டைம் இந்த செகண்ட் வேர்ல்டு வார் அப்போது காந்தியோட வேட்பாளராக ஒருத்தர் வந்து எலெக்ஷனில் நிற்கிறாரு காங்கிரஸில். யார் அப்படின்னா பட்டாபி சீதாராமையா. இவர் தான் வந்து காங்கிரஸுடைய லீடர் இந்த டைமில், காந்தியுடைய வேட்பாளர். அதே மாதிரி இவருக்கு ஆப்போசிட்டில் சுபாஷ் சந்திர போஸ் வந்து காங்கிரஸில் இருக்க லீடராக, அதாவது காங்கிரஸ் லீடருக்கான போட்டி வந்து 2 பேருக்கு நடக்குது. அதில் சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஜெயிச்சிடுறாரு. ஆனால் அது காந்திக்கு பிடிக்கலை. 1939 நடக்கும், காந்திக்கு பிடிக்கலை. அதனால சுபாஷ் சந்திர போஸ் வந்து அந்த வேலையை வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு திரும்பி வந்து அவர் கிளம்பி வந்து ஃபாரினுக்கு போயிடுறாரு. அதனால பட்டாபி சீதாராமையாவே அதோடைய சேர்மன் பதவி வந்து எடுத்துப்பார். அதுக்கடுத்து அப்புறம் தான் இவர் வந்து ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியையே தொடங்கியிருக்காரு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிறது யாரோட கட்சி அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு சுபாஷ் சந்திர போஸுங்கிறது எழுத தெரியும். அடுத்து வந்து என்னது, தனிநபர் சத்தியாகிரகம். அதாவது 1940 ஆகஸ்ட் மாதம் தான் காங்கிரஸ் 2ஆம் உலகப் போரின் போது இந்தியருக்கு ஆதரவு பெறுவதற்காக லின்லித்கோ ஒரு சலுகையை வந்து கொடுக்குறாரு. அது என்னது, டொமினியன் அந்தஸ்து இந்தியாவுக்கு கொடுத்துட்றோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. 1940 அக்டோபர் 17 சத்தியாகிரக போராட்டத்தை முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. 1940 தனிநபர் சத்தியாகிரகம்ங்கிறது அக்டோபர் 17 ஆரம்பிக்கப்பட்டுச்சு. 25,000க்கும் அதிகமான மக்கள் வந்து இது மூலமாக கைது செய்யப்படுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து கிரிப்ஸ் கமிஷன், இது ரொம்ப முக்கியமான ஒரு கமிஷன். அதாவது இந்தியாவுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் உருவாக்குறதுக்கான அதிகாரம் கொடுக்கலாமா வேணாமா, அவங்க கையில் நாட்டை கொடுத்தா நல்லா ரன் பண்ணுவாங்களா இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக ஒரு கமிட்டி ஒன்று போட்டாங்கன்னா அதுதான் கிரிப்ஸ் கமிட்டி. 1942 மார்ச் 22 அன்னைக்கு போட்டிருக்காங்க. ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தலைமையில் இந்த கமிட்டியை போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது அதிகாரங்களை வந்து இந்தியர்களுக்கே மாற்றி தரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இதை போட்டாங்க. பட் ஆனால் இதை வந்து காந்திக்கு பிடிக்கலை, இந்த ஒரு கமிட்டி காந்திக்கு பிடிக்கலை. அப்படி என்னதான் இருந்தாலும் பல பிரச்சனைகள் அவங்களுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் போனாலும் கூட அவங்க வந்து கடைசியாக ஒரு 3 ரிப்போர்ட்டை வந்து மென்ஷன் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, போருக்கு அப்புறம் 1939 1945 வரைக்கும் செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அது முடிஞ்ச உடனே தன்னாட்சி டொமினியன் அந்தஸ்து கொடுத்துடணும் இந்தியாவுக்கு. அதே மாதிரி பாகிஸ்தான் உருவாக்க கோரிக்கையை ஏற்கும் விதமாக இந்திய இளவரசர்கள் பிரிட்டிஷார் கூட தனி ஒப்பந்தத்தை கையெழுத்திடலாம். போரின் போது பாதுகாப்புத்துறை பிரிட்டிஷாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த 3 கண்டிஷனும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து காங்கிரஸ் முஸ்லீம் லீக் ரெண்டுமே வந்து இவங்க ஆக்சுவலி நம்ம கமிஷன் வந்து இதை அக்செப்ட் பண்ணி கொண்டு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்த எந்த விஷயத்துக்கும் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் வந்து ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா எதுவுமே இவங்களை கேட்காம பண்ணதுனால. அதனால தான் காந்தி இதை வந்து விமர்சனம் பண்ணியிருப்பார். என்னென்னு விமர்சனம் பண்ணியிருப்பாருன்னா, அதாவது திவாலாகக்கூடிய வங்கியில் பின்தேதியிட்ட காசோலை மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து கிண்டல் பண்ணியிருப்பார் இந்த கமிஷனை. அதுக்கப்புறம் இந்த கமிஷன் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வேற ஒரு கமிஷன் வந்து வந்திருக்கும். அதுதான் வந்து கேபினட் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவை வந்து செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பார் காந்தி. 1942 ஆகஸ்ட் மாதம் 8 அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வந்து கூடுது, பம்பாயில் கூடுது. 1942 ஆகஸ்ட் 8 வந்து காங்கிரஸ் கமிஷன் வந்து பம்பாயில் கூடுறாங்க. அந்த இடத்துல வந்து வெள்ளையனே வெளியேறி இயக்கம், குவிட் இந்தியா மூமெண்ட்டுன்னு ஒன்று நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க. அதில் தான் வந்து ஒரு முழக்கத்தை வந்து காந்தி முன்வைக்கிறார். அதுதான் என்னென்னா, செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது நாம் நமது சொந்த முயற்சியின் விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுப்போம், அப்படி இல்லைன்னா நாம் அடிமைத்தனத்தை காண உயிருடன் இருக்க மாட்டோம் அப்படின்னு காந்தி சொல்லியிருக்காருங்கிறத கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து ஆகஸ்ட் 9
ஆகஸ்ட் 9 1942 காந்தியும் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே கைது செய்யப்படுறாங்க. இந்த ஒரு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துடைய இது முடிவு பண்ணி அதை நடத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த காங்கிரஸேஷன் முடிகிற சுச்சுவேஷனில் எல்லாருமே அரெஸ்ட் ஆயிருக்காங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பொது உடைமையை பொறுத்த வரைக்கும் ஜெயபிரகாஷ் நாராயணன் மட்டும் இல்லாமல் ராமானந்த் மிஸ்ரா அப்படிங்கிற ஒருத்தங்க ப்ளஸ் அருணா ஆசாஃப் அலி இவங்க எல்லாரும் வந்து திரைமறைவு வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது ரேடியோ சம்மந்தப்பட்ட வேலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, வானொலி திரைமறைவுன்னு சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக அருணா ஆசாஃப் அலிங்கிறவங்க தான் இந்த பெண் தலைவர் முக்கிய பணியாற்றியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து உஷா மேத்தா இவங்க தான் வந்து அந்த வானொலி திரைமறைவுங்கிறத உருவாக்கியிருக்காங்க. வானொலி திரைமறைவு அதாவது ரேடியோ மூலமாக அனௌன்ஸ் பண்ணுறது பிரச்சனைகள் எல்லாத்தையும் அதை உஷா மேத்தா தான் உருவாக்கியிருக்காங்க. அதில் அருணா ஆசாஃப் அலி அப்படிங்கிறவங்களும் ஒர்க் பண்ணியிருக்காங்கங்கிறத சொல்கிறாங்க. 1942 நவம்பர் மாதம் வரைக்கும் இது வந்து வெற்றிகரமாக செயல்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்லேருந்து சுபாஷ் சந்திர போஸ் அந்த 1939 நம்ம முன்னே பார்த்தோம் இல்லையா, ஒரு எலெக்ஷன் நடக்கும்னு சொல்லிட்டு அந்த எலெக்ஷனில் அவர் ஜெயிச்சிருவார். அது காந்திக்கு பிடிக்காதனால இந்தியாவை விட்டு போயிடுவார். அப்போது இவர் போய் புதுசாக ஒரு கட்சியை வந்து தொடங்குறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொஞ்ச நாள் தான் இருப்பார். அதுக்கப்புறம் நாட்டை விட்டே போயிடுவார். நாட்டை விட்டு போயிட்டு 1941 மார்ச் மாதம் தன்னோட வீட்டில் நாடகத்தனமாக மாறுவேடம் அணிஞ்சு, அதாவது இப்போ பிரிட்டிஷ்காரங்களுக்கு தெரியாத மாதிரி ஆப்கானிஸ்தான் போயிடுறாரு. அங்கேருந்து ரஷ்யாவுக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் பிரிட்டன் இந்த மாதிரி நிறைய நாடுகளுக்கு போகிறாரு. போயிட்டு ஒரு யோசனையை சொல்கிறார். 1943 பிப்ரவரி மாதத்தில் நீர்மூழ்கி கப்பல் மூலம் ஜப்பான் போயிட்டு அங்கே வந்து ஜப்பானில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்திய இராணுவத்தோட கட்டுப்பாட்டை கையில் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்திய போர்க்கைதிகளை கொண்டு மலாயா பர்மாவில் இருந்த ஜப்பானியர்களோட ஆதரவு இந்திய தேசிய இராணுவத்தை வந்து உருவாக்குறாரு. ஆகாத் ஹிந்த் பாஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறாரு. மேஜர் மோகன் சிங் தலைமையில் உருவாக்குறாரு. அதாவது இந்தியன் ஆர்மியை வந்து ஜப்பானில் உருவாக்குனது யார் அப்படின்னா அது சுபாஷ் சந்திர போஸ். யாரோட தலைமையில் உருவாக்குனார் அப்படின்னா மோகன் சிங் அப்படிங்கிற ஒருத்தரோட தலைமையில் உருவாக்குனார் அப்படிங்கிறது தெரியணும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பெண்களோட படைப்பிரிவுக்கு வந்து கேப்டன் லட்சுமி செகல் அப்படிங்கிறவங்கள வந்து தலைவராக நியமிச்சிருக்காங்க. இதோட பிரிகேட்ஸை வந்து எப்படி பிரித்தாங்கன்னா காந்தி பிரிகேட், நேரு பிரிகேட், பெண்கள் பிரிவாக ராணி லக்ஷ்மிபாய் பிரிகேட் 3 பிரிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்தியன் ஆர்மியை எப்படி வச்சுருந்தாருன்னா 3 பார்ட்டாக பிரித்து வச்சுருந்தாரு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அதே மாதிரி சுதந்திர இந்தியாவோட தற்காலிக அரசாங்கத்தை எங்கே நிறுவனார் இவர் சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னா அது வந்து சிங்கப்பூர். இந்த கண்டென்ட் தெரியணும் உங்களுக்கு. அதுக்கடுத்து டில்லிக்கு புறப்படும், டில்லி செலோ அப்படிங்கிற முழக்கத்தை யார் சொன்னதுன்னு கேட்பாங்க. அது வந்து சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கடுத்து விடுதலை நோக்கி ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சி. இதெல்லாம் வந்து வருஷம் மட்டும் தெரிஞ்சால் கூட போதுமானது. ராயல் இந்திய கடற்படை மாலுமிகள் கிளர்ச்சி எப்போ செய்கிறாங்க அப்படின்னா 1946 பிப்ரவரி மாதம் அந்த கிளர்ச்சி செய்கிறாங்க. அதுக்கடுத்து ஜபல்பூர்லேயும் இதே மாதிரியான கிளர்ச்சிகள் நடக்குது. அதனால வேலை நிறுத்தங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எப்போங்கிறது தெரியணும். ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சி அப்படின்னா 1946 பிப்ரவரி மந்த். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து இந்தியாவுக்கு வேணுங்கிறது தொடர்பாக முதல்ல பேசினது எங்கே அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1945 ஜூன் 14 வேவல் திட்டம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 1945 ஜூன் 14 இது மூலமாக என்ன சொல்கிறாங்க, அரச பிரதிநிதிகள் செயற்குழுவில் இந்துக்களும் முஸ்லீமும் சம எண்ணிக்கையில் இருக்கணும், ஒரு இடைக்கால அரசுக்கு வகை வந்து செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து சிம்லா மாநாட்டில் தான் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ஒரு ஒப்பந்தத்தை வந்து எட்ட முடியலைன்னு அனைத்து முஸ்லீம் லீக்கில் இருக்க வேண்டும். முஸ்லீம் லீக்குங்கிறது 1906 உருவான ஒரு கட்சி. 1906 முஸ்லீம் லீக்கும் 1916 இந்து மகாசபை அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்களுக்கான ஒரு கட்சியும் உருவாக்கப்பட்டுச்சு. இது கட்சிகளுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 1946 ஒரு சில தேர்தல்கள் நடக்குது, அதில் காங்கிரஸ் வின் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது என்னென்னா சுதந்திரங்கிற பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது முதல்ல இந்த சிம்லா மாநாட்டில் நடந்திருக்கோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து அமைச்சரவை தூதுக்குழு. பிரிட்டனில் தொழில் கட்சி மிகப்பெரிய வெற்றியை கிளமெண்ட் அட்லி வந்து என்ன பண்ணுறாருன்னா பிரதம மந்திரியாக பொறுப்பேற்றுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பொறுப்பேற்ற உடனே ஆட்சி மாற்றம் வேணும் இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு,
ஒரு 3 பேர் கொண்ட கமிட்டியை வந்து உருவாக்குறார். பெதிக் லாரன்ஸ், ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸு, அலெக்சாண்டர், இவங்க 3 பேரையும் வச்சு ஒரு தூதுக்குழுவை இந்தியாவுக்கு அனுப்புகிறார். அந்த தூதுக்குழு தான் பாகிஸ்தானை தனி நாடாக உருவாக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை நிராகரிச்சுட்டு அதுக்கடுத்து இந்தியா அப்படிங்கிற ஒரே ஒரு நாடாக உருவாக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பாரு. இவங்க தான் வந்து என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷன் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த ஒரு கமிட்டி. அதுக்கடுத்து நேரடி நடவடிக்கை நாள் அப்படிங்கிறது 1900 இது என்னைக்குன்னு கேட்பாங்க. என்னைக்கு நேரடி நடவடிக்கை நாள்னு கேட்டாங்கன்னா 1946 ஆகஸ்ட் 16 தான் நேரடி நடவடிக்கை நாளாக ஜின்னா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா அந்த நாளில் தான் இந்து முஸ்லீமுடைய மோதல் வந்து உருவாக ஆரம்பித்தது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அந்த பீரியடில் வந்து பெங்காலுடைய நவகாலிங்கிற டிஸ்ட்ரிக்ட் வந்து மிக மோசமாக பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து மவுண்ட் பேட்டனுடைய திட்டம். ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசு 1946 செப்டம்பர் 2 உருவாயிருக்கும். செப்டம்பர் 2, 1946. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் லீக் வந்து கொஞ்ச நாள் ஜாயின் பண்ணாமல் இருந்துச்சு இந்த இடைக்கால அரசில். பட் ஆனால் பிற்காலத்தில் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து முஸ்லீம் லீக்கோட பிரதிநிதியாக லியாகத் அலி கான் வந்து நிதி உறுப்பினராக அவரை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அதாவது என்னது ஃபினான்ஸ் மினிஸ்டராக இடைக்கால அரசாங்கத்தில் வந்து இவரை அப்பாயின்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இவர் கிளமெண்ட் அட்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுக்குறாரு. 1947 பிப்ரவரி மாதம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது இந்தியாவில் சீக்கிரமாக வந்து நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 1948 ஜூன் மாதத்தை மென்ஷன் பண்ணுறாரு. 1947 பிப்ரவரி மாதம் ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா 1948 ஜூன் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து கொடுத்துருவோம், நாங்கள் பிரிட்டிஷ்காரங்க எல்லாருமே இந்தியாவை விட்டு போயிடுவோம்னு சொல்கிறாரு. பட் அதுக்கப்புறம் இவர் சொல்லி கொஞ்ச நாள்லேயே இவர் போயிட்டு மவுண்ட் பேட்டன் அப்படிங்கிறவர் வந்து ஆட்சிக்கு வராரு பிரிட்டிஷ்காரர். அவர் என்ன சொல்லிட்டாரு 1947 ஜூன் மாதம் 3 வந்து உங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதனால இதை ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பாங்க. அது இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு பிரிட்டன் தன்னாட்சி பகுதிங்கிற தகுதியுடன் அதிகார மாற்றம் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிற்றரசுகள் இந்தியா அல்லது பாகிஸ்தானில் சேரணும். ராட்க்ளிஃப், அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு லைன் இது. என்ன அப்படின்னா ராட்க்ளிஃப் ப்ரவுன் அப்படிங்கிற ஒருத்தரோட தலைமையில் தான் அதாவது இப்போது எல்லைகளை நிர்ணயிக்கக்கூடிய ஆணையம் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எல்லைனா என்னது, இப்போ இந்தியா அப்படின்னா இதெல்லாம் தான் பார்டரு, இதெல்லாம் பாகிஸ்தானோட பார்டரு, இதை தாண்டி இந்த விஷயம் இல்லை, அதை தாண்டி இந்தியா கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எல்லைகளை மார்க் பண்ணுறதுக்காக ஒரு கமிஷனே உருவாக்குனாங்க. அந்த கமிஷனோட ஹெட் யாருன்னா ராட்க்ளிஃப் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியணும். அதுக்கடுத்து விடுதலை பொறுத்த வரைக்கும் 1947 ஜூலை 18 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று போடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1947 ஆகஸ்ட் 15 நாள் இந்தியாவுக்கு வந்து விடுதலை கிடைக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதோட முடியுதா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட புக் பேக் ஆன்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க. அமிர்தசரஸில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் யார்? சைபுத்தீன் கிச்லு அவர் ஒருத்தர் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் அவர் தான் ஆன்சர். இந்திய தேசிய காங்கிரஸோட எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு வந்து அனுமதி வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்கத்தா அமர்வு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து விடுதலை நாளாக கீழ்கண்டவற்றில் எந்த நாளை வந்து அறிவிக்கப்பட்டுச்சு அப்படின்னா விடுதலை நாள் அப்படிங்கிறது ஜனவரி 26 1930 இதுதான் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த 1929 வருஷத்தில், அதாவது நேருவோட தலைமையில் நடந்த காங்கிரஸ் செஷன். முதலாவது வனங்கள் சட்டம் வந்து 1865 போட்டிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் லாஸ்ட் கிளாஸில். இது வந்து எந்த நாள்னா கோவில் நுழைவு நாளாக அனுசரித்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம். தன்னாட்சி அப்படின்னா அதாவது தன்னாட்சிங்கிறது சுயாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. 1935 ஆக்ட். இரட்டை ஆட்சினா 1919 ஆக்ட். காந்தியடிகளுடைய அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. இது வந்து கோகலே அப்படின்னு வரும், இந்த லெசனில் ஒரு லைனில் வரும். அது கோபாலகிருஷ்ண கோகலே. கிலாபத் இயக்கத்துக்கு அலிஃப் பிரதர்ஸ் வந்து தலைமையேற்று இருப்பாங்க. அலி பிரதர்ஸ். இது என்னது 1919ங்கிறது என்ன விஷயத்தை அறிமுகப்படுத்துச்சுன்னா இரட்டை ஆட்சி, டயார்ச்சி அப்படிங்கிற முறையை வந்து கொண்டு வந்தாங்கங்கிறது தெரியணும். வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சட்டமறுப்பு இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர் யாருன்னா கான் அப்துல் காபர் கான். இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு தனி தொகுதியை வழங்கக்கூடிய டேஷை ராம்சே மெக்டொனால்ட் அறிவித்தார் அப்படின்னா என்னது வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற விஷயம், கம்யூனிவல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
அடுத்து டேஷுங்கிறவர் வெள்ளனிய வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் வானொலியை திரைமறைவாக செயல்படுத்தினார் அப்படின்னா அருணா ஆசாஃப் அலி அப்படிங்கிறவங்க தெரியணும். இதை நம்ம இப்போ தான் பார்த்தோம், அதனால் தெரியும் உங்களுக்கு. அடுத்து இந்திய பொது உடைமை கட்சிங்கிறது 1920ஆம் ஆண்டு தாஷ்கண்டில் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம் சிங்காரவேலர் கான்பூர் சதித்திட்ட வழக்கில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் அப்படின்னா கரெக்டு. ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆச்சாரிய நரேந்திர தேவ், மீனு மசானேகர் தலைமையில் காங்கிரஸ் பொது உடைமை கட்சி உருவாச்சு. வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டத்தில் பொது உடைமைவாதிகள் பங்கேற்கவில்லை. இதில் எதெல்லாம் கரெக்டு அப்படின்னா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா கரெக்டாக? 1, 2, 3 கரெக்டு. அடுத்து வந்து காங்கிரஸ் முதலாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்களா அப்படின்னா கிடையாது, எல்லாருமே ஜெயிலில் இருந்தாங்க. காரணம் காங்கிரஸ் 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள காந்தி இது காரணம் கரெக்டு. பட் ஆனால் இது தப்பு, அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் கரெக்டு, சி ஆப்ஷன். அடுத்து வந்து காங்கிரஸ் அமைச்சரவை வந்து 1939 பதவி விலகிருச்சு. காரணம் என்னென்னா காங்கிரஸ் அமைச்சரவை ஆலோசிக்காமல் இந்தியா காலனி ஆதிக்க அரசு போரில் ஈடுபடுத்திடுச்சின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான், ரெண்டுமே விளக்கமும் கரெக்டு தான். அடுத்து ரவுலட் சட்டம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கருப்பு சட்டம்னு சொல்லுவோம். ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது நேரடி இல்லை, ஒத்துழையாமை இயக்கம் அதுக்கு முன்னாடி 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம், இது வந்து இரட்டை ஆட்சி அறிமுகப்படுத்துது. இந்திய பொது உடைமை கட்சினா எம்என் ராய். 1946 வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட், இது நேரடி நடவடிக்கையினால் ஒத்துழையாமை இயக்கத்தில் பட்டங்களை திருப்பி ஒப்படைத்தல். ஆக்சுவலி இது அந்தளவுக்கு மேட்ச் ஆகலை. ஓகே, இதுதான் வந்து கரெக்டு. ஓகே, இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அவ்வளோதான்.